ஓம் சாந்தி சிஸ்டர். குஷியா இருக்கீங்களா? குஷியா இருக்குங்கிறது. ம். ஓம் சாந்தி. 28/6/2024 முரளிக்கான கேள்வி பதில்களை பார்க்கலாம் பிரதர். ஃபர்ஸ்ட் ம். கொஸ்டின், குழந்தைங்களாகிய உங்களை ஏழையாக ஆக்குகிற அனைவரை காட்டிலும் பெரிய விரோதி யார் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, கோபம் எங்கே உள்ளதோ அங்கே பானையின் தண்ணீரும் கூட வற்றி போகும் என்று சொல்லப்படுதான். பாரதத்தின் பானை வைர வைடூரியங்கள்னால நிரம்பப்பட்டிருந்தது. இந்த பூதத்தின் காரணத்தினால காலியாகி விட்டிருக்கிறது. இந்த பூதங்கள் தான் உங்களை ஏழையாக ஆக்கி விட்டிருக்குது. யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது, சண்டையிடுவது முதலிய இதெல்லாமே கோபத்தோடயே சேர்ந்ததுதான். அனைத்திலும் பெரிய விரோதி காமமா இருக்குது. பிறகு இரண்டாவதாக வருவது கோபம். ஒருவர் மற்றவருக்கு துக்கம் கொடுக்கறாங்க. கோபத்தால எவ்வளவுக்கு சண்டையாகி விடுது. குழந்தைங்களுக்கு தெரியும், சத்யுகத்துல சண்டை நடக்கிறதே இல்ல. இது ராவனுடைய குணத்தின் அடையாளமா இருக்குது. கோபப்படுகிறவர்களும் கூட அசுர சம்பிரதாயத்தினர்னு சொல்லப்படுவாங்க. பூதத்தின் பிரவேசம் இல்லையா, இதில் பேச வேண்டியது எதுவுமே இல்ல. ஏன்னா அந்த மனிதர்களுக்கும் ஞானமே கிடையாது. அவர்களோ கோபப்படுவாங்க. கோபப்படுபவர்கள் மீது கோபப்படுறதுனால சண்டை வந்துடும். பாபா சொல்லி புரிய வைக்கிறாரு, இது கடுமையான பூதம், இதை யுக்தியுடன் விரட்டணும். வாயிலிருந்து எந்த ஒரு கடுமையான சொல்லும் வெளியில வரக்கூடாது. இது மிகவும் இழப்பை உருவாக்குறதா இருக்குது. விநாசமும் கூட கோபத்தினாலதான் ஏற்படுது. இது நீங்கள் பாபாவின் பெயரை கெடுக்கிறீங்க. இந்த பூதங்களை விரட்டணும். இது வீடுதோறும் எங்கெல்லாம் கோபம் இருக்குதோ அங்கே அசாந்தி அதிகமா இருக்குங்கிறாங்க பாபா. கோபப்படுறதுனால நீங்க பாபாவோட பெயரை கெடுக்கிறீங்க. இந்த பூதங்களை விரட்டணும். ஒரு தடவை விரட்டி விட்டோம் அப்படின்னா பிறகு அரைக்கல்பத்துக்கு இந்த பூதம் இருக்கவே செய்யாது. இந்த 5 பூதங்கள் இப்போது முழு வேகத்துல இருக்குது. இத்தகைய சமயத்துலதான் பாபாவே வர்றாரு. விகாரங்கள் முழு வேகத்துல இருக்கும்போது இந்த கண்கள் மிகவும் குற்றமானவை, வாயும் கூட குற்றமுள்ளதாகும். சப்தமாக பேசுறதுனால மனிதர்கள் சூடாகி விடுறாங்க. மேலும் வீட்டையும் கூட சூடாக்கி விடுறாங்க. காமம் மற்றும் கோபம் இந்த இரண்டுமே பெரிய விரோதிகள். கோபக்காரர்கள் நினைவு செய்ய இயலாது அப்படிங்கிறாங்க பாபா. நினைவு செய்பவர்கள் எப்போதும் அமைதியா இருப்பாங்க அப்படின்னு. இப்ப விகாரம் ரெண்டும் பெரிய பூதமா இருக்குது அப்படிங்கறத சொல்றாரு. காமம் முதல் தரமான பூதமா இருக்குது, கோபம் 2ஆம் தர பூதமா இருக்குது. இப்படி இந்த 2 பூதத்தையும் விரட்டணும் அப்படிங்கறத சொல்றாரு. எப்படி விரட்டலாம் அப்படின்றதுக்கு தான் 5 சொரூப பயிற்சி நமக்கு கொடுத்திருக்காரு. என்னென்னது? ஆத்மா, தேவதா, மூர்த்தி, பிராமணன், பரிஸ்தா. 5 சொரூபமுமே 5 விகாரங்களை விரட்டக்கூடிய சொரூபம். என்னென்னு பார்க்கலாம் வரிசையா. காமம் எப்படி விரட்டுறது அப்படின்னா, மூர்த்தி சொரூபத்துல இருந்தீங்கன்னா காமத்தை விரட்டலாம். என்னுடைய அங்கமும் பூஜிக்கப்பட வேண்டி இருக்குது. நான் மூர்த்தியா வழிபடக்கூடியவனா இருக்கேன். நானு துவாபர யுகத்துல இருந்து கலியுகம் வரைக்கும் 2500 வருஷம் என்னைய தேவதையா வழிபடுறாங்க. அப்படிங்கிற இந்த நினைவு இருக்கும் போது காமத்தை விரட்டுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான சொரூபம் அந்த மூர்த்தியின் சொரூபம். கோபத்தை விரட்டக்கூடிய சொரூபம் டிராமா. டிராமாவுடைய ஞானம் தெரிஞ்சது இந்த பிராமண சொரூபத்திலே. இந்த 5 சொரூபத்திலேயே பிராமணனுக்கு தான் டிராமாவுடைய பாயிண்ட் தெரியும். அப்படிங்கிறப்ப இந்த டிராமாவுடைய பாயிண்ட் யாருக்கு தெரியுமோ அவங்கதான் கோபத்தை விரட்டக்கூடியவங்களா இருப்பாங்க. ஏன்னா தெரியும் இல்லையா, டிராமா நன்மை செய்யக்கூடியது. ஏற்கனவே பழைய கணக்கு வழக்கு தான் இப்ப நம்ம முன்னாடி வந்திருக்குது, கோபத்தை தூண்டுது அப்படிங்கிறது தெரியும். அப்படிங்கிறப்ப இந்த கோபம் தான் 2ஆம் தர பூதம். ஒண்ணு மூர்த்தியின் சொரூபம் காமத்தை விரட்டும், பிராமண சொரூபம் கோபத்தை விரட்டும். அடுத்து இன்னும் 3 விகாரத்துக்கும் 3 சொரூபத்தையும் சொல்லிடலாம். பரிஸ்தா பற்றுதலே உண்டாக்காத ஒரு சொரூபம். பற்றுல இருந்து விடுபடணும் அப்படின்னா அந்த பரிஸ்தா சொரூபத்துல நிலைச்சிருக்கும் போது, டபுள் லைட் ஸ்திதியில இருக்கும் போது பற்றுதல் இல்லாம இருக்க முடியும். அதே போல பேராசையே இருக்கக்கூடாது. பொருள் மீதோ உணவுப் பொருட்கள் மீதோ செல்வத்தின் மீதோ எந்த பேராசை இல்லாம இருக்கும்னா தேவதா சொரூபம். சொர்க்கத்துல வாழ்ந்தோம் இல்லையா 2500 வருஷம், சுகபோகமா வாழ்ந்தோம் இல்லையா, அந்த நினைவு இருக்கும் போது பேராசையை விரட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும். 5வது விகாரம் அகங்காரம். அகங்காரத்துக்கு தான் ஆத்மஸ்வரூபம். நான் வெறும் ஒளி புள்ளி ஆத்மா மட்டுமே, தூய்மையான ஆத்மா. பரந்தாமத்துல இருக்கும் போது எனக்கு எந்தவித தூய்மையற்ற தன்மையும் இல்ல, அகங்காரம் இல்லாம பணிவு தன்மையோட தான் இருந்தேன் அப்படிங்கிறது
நினைவு இருந்ததுன்னா ஆத்மஸ்வரூபம். தேகமும் வந்தாதானே அகங்காரம் வரும். நான் தேகமே இல்லாத ஆத்மா நினைக்கும் போது அந்த இயற்கையான அந்த பணிவு சொரூபம் இருக்கும். ஏன்னா ஆத்மா கருவியா இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கும் போது. இப்படி ஏன்னா இது 5 சுரூபத்துல இருந்து 5 விகாரங்களும் போயிடுங்கிறீங்க. ஆமா, 5 விகாரத்தையும் பயிற்சி பண்ணணும். ஒவ்வொரு விகாரமும் ஒவ்வொரு சொரூபத்துக்குரியது. இதை எல்லாரும் பயிற்சி பண்ணணும். காமத்துக்கு அடுத்தது கோபங்கிறாங்க பாபா. அதுதான் விநாசத்தை இப்ப ஏற்படுத்தக்கூடியதும். கோபத்தினாலதானே இப்ப எல்லா நாடுகளுக்குள்ளயும் சண்டை விநாசமே ஏற்பட போகுது. அதனால அவ்வளவு பெரிய பூதமா இருக்கு கோபமும் அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம இப்பயே விரட்டிட்டோம் அப்படின்னா 2500 வருஷத்துக்கு அது சம்பந்தமா நம்ம நினைச்சு பார்க்க வேண்டியது இல்ல. நம்ம இப்பயே விரட்டி வரணும் அப்படிங்கிறாங்க பாபா. அதுதான் முதல் தரமான போதும் இந்த காமம், 2வது தரமான போதும் கோபம்ன்றத சொல்றாங்க. ரெண்டையும் கட்டணும்னா ஒண்ணு மூர்த்தியா இருக்கணும், நம்ம நினைச்சிருக்கணும், பயிற்சி பண்ணணும். எந்த நேரம் கோபத்தை தூண்டுதுன்னா நான் அந்த சொரூபத்துல இருக்கணும்ன்றத பயிற்சி நமக்கு பண்ணி பண்ணி பழகி சம்ஸ்காரம் ஆகிட்டீங்கன்னா அந்த சூழ்நிலையில நம்ம சம்ஸ்காரமே நமக்கு ஹெல்ப் பண்ணும். இப்படிப்பட்டவங்கதான் மாஸ்டர் சர்வ சக்திவான்னு சொல்லக்கூடியவங்க. ஞான சொரூபம், குணஸ்வரூபம், சக்தியின் சொரூபம்ன்றதெல்லாம் சொல்றாரு இல்லையா. இதுதான் இந்த 5 சொரூப பயிற்சியிலதான் ராவணனை விரட்டக்கூடிய சொரூபம். அந்தர்முக்தா என்றால் என்ன என்று பாபா சொல்றாங்க. பாபா குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறாரு. இனிமையான குழந்தைங்களே, அந்தர்முகி ஆகுங்க. அந்தர்முக்தா என்றால் எதுவுமே பேசாதீர்கள், தன்னை ஆத்மான உணர்ந்து பாபாவை நினைவு செய்யுங்க. இது தந்தை குழந்தைங்களுக்கு கற்றுத்தர்றதா இருக்கு. இதில் வேறு எதுவும் பேசுவதற்கு தேவையே இல்லை. புரிந்து கொள்ள வைக்கப்படுகிறது. இல்லறத்தில் இது போல் இருக்கணும். இதுதான் மன்மனோபவ, என்னை நினைவு செய்யுங்கள். இது முதல் முக்கியமான விஷயமா இருக்கு. உணவு சாப்பிட்டு விட்டு தனது தொழில் அல்லது அலுவலகம் முதலானவற்றிற்கு செல்லணும். அங்கும் கூட அமைதியில இருக்கணும். அனைவருமே செல்றாங்க, எங்களுக்கு அமைதி வேண்டுமென்றும் இதுவோ குழந்தைங்களுக்கு சொல்லப்பட்டுள்ளது. அமைதியின் கடல் ஒரே ஒரு பாபா மட்டும்தான். பாபா தான் கட்டளை இடுறாரு, என்னை நினைவு செய்யுங்க. இதில் பேசுவதற்கு எதுவுமே இல்லை. உள்நோக்கு முகத்துல இருக்கணும். அலுவலகம் முதலியவற்றில தங்களோட காரியத்தை செய்யணும் என்றால் இதில் அதிகம் பேச வேண்டிய தேவை எதுவுமே இருக்காது. முற்றிலும் இனிமையானவர்களாக ஆகணும் அப்படிங்கிறாங்க பாபா. அந்தர்முகி சதா சுகி அப்படின்னு சொல்லுவாரு. யாரு அந்தர்முகமா இருக்காங்களோ அவங்க எப்பவுமே சதா சுகமானவர்களா இருப்பாங்க அப்படிங்கறத சொல்லுவாரு. அப்ப அந்தர்முகம் அப்படிங்கறது எப்பவுமே ஆத்மாங்கிற உணர்வுலையும் தந்தையை நினைவு செய்யற ரூபத்திலேயே இருப்பாங்க. அப்படிங்கிறப்ப தந்தையை நினைவு செய்துகிட்டே இருந்தீங்கன்னா நீங்க இனிமையானவர்களா இருப்பீங்க. தொழில் காரியங்கள் செய்துட்டு இருக்கும் போதும் நீங்க உங்களுக்கு பெருசா கவனம் கொடுக்க வேண்டியது இருக்காது. தந்தையை நினைவு செய்துகிட்டே அந்த காரியங்கள்லாம் செய்யலாம் அப்படிங்கறத சொல்றாரு. மன்மனா பவ அப்படிங்கிற நிலைக்கு ஆதாரமா இருக்கக்கூடியது இந்த அந்தர்முகி பயிற்சி தான். யார் அந்தர்முகமா இருப்பாங்களோ அவங்கதான் சதா சுகமானவர்களா இருப்பாங்க அப்படிங்க சொல்றாங்க. ஒரு ஆபீஸ்ல வேலை செய்ய ரொம்ப அதிகமா பேசுறவங்களையும் பிடிக்காது நமக்கு. ரொம்ப தொணத்தொணன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்கல்ல மாதிரி. இதே பாத்தீங்கன்னா அமைதியா இருக்கிறவங்கள எல்லாருமே லைக் பண்ணுவாங்க. அதனாலதான் பாபா சொல்றாங்க அந்தர்முகியா இருக்கணும். நம்ம பாபா நினைவுல இருந்துகிட்டு வேலையை செய்யலாம், எந்த ஒரு காரியம் செய்யலாம். அல்லது ஆபீஸ்ல வேலை பார்த்தா கூட பாபாவோட நினைவுல இருந்துட்டு வேலை பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பிரதர், நினைவு யாத்திரை எப்படி செய்வதுன்னு பாபா சொல்றாங்க. பாபா குழந்தைங்களுக்கு நினைவு யாத்திரை கற்றுக் கொடுக்கிறாரு. ஆனால் குழந்தைகள் இதுல அதிகமாக குழம்பி போகிறாங்க, புரிந்து கொள்றதே இல்ல. ஏன்னா பக்தி அதிகம் செஞ்சிருக்கிறாங்க இல்லையா. பக்தி என்பது தேக அபிமானம். அரைக்கல்பமாக தேக அபிமானம் இருந்துள்ளது. வெளிமுகத்துல இருக்கிறதுனால தன்னை ஆத்மானு உணர முடியறதே இல்ல. பாபா மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. தன்னை ஆத்மானு உணர்ந்து பாபாவை நினைவு செய்யுங்க. ஆனால் அதுதான் முடியறது இல்ல. மற்ற அனைத்து விஷயங்களை ஏற்றுக்கொள்ளவும் செய்யறாங்க. பிறகு சொல்லிடுறாங்க, எப்படி நினைவு செய்யறது, எந்த ஒரு பொருளுமே காணப்படுறதே இல்ல. அவர்களுக்கு சொல்லி புரிய வைக்கப்படுது, தன்னை ஆத்மானு உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள், இதையும் தெரிஞ்சிருக்கிறீங்க. அவர் எல்லையற்ற தந்தையாக உள்ளார். வாயினால் சிவ சிவ என்று சொல்ல தேவையில்லை, உள்ளுக்குள்ள தெரிஞ்சிருக்கிறீங்க இல்லையா. நான் ஆத்மா என்பதை. மனிதர்கள் அமைதி வேண்டுகிறார்கள். அமைதியின் கடலாக இருப்பவர் அந்த பரமாத்மா ஒருவரே. நிச்சயமாக ஆஸ்தியும் அவர்தான் தர்றாரு.
இப்போது பாபா சொல்லி புரிய வைக்கிறாரு, என்னை நினைவு செய்வீர்களானால் அமைதி ஏற்பட்டு விடும். மேலும் பல பிறவிகளுக்கான பாவ கர்மங்கள் விநாசமாகிவிடும். வேறு பொருள் எதுவுமே இல்ல, இவ்வளவு பெரிய லிங்கம் எதுவுமே இல்ல. ஆத்மா சிறியது, பாபாவும் சிறிய அளவே உள்ளார். நினைவும் அனைவருமே செய்யறாங்க. ஹே பகவான், ஹே கடவுளே நான் சொல்றாங்க. ஆத்மா சொல்லுது, என்னுடைய தந்தையை நினைவு செய்கிறேன். ஆக பாபா குழந்தைங்களுக்கும் சொல்றாரு, மன்மனோபவ, இனிமையான குழந்தைங்கள அந்தர்முகியா இருங்க அப்படின்னு. அந்தர்முகமா முதல்ல நீங்க ஆத்மான்னு உணர்ந்தா போதுன்றது சொல்றாரு. இங்க பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாம் கிடையாது. ஆத்மாவையும் பார்க்க முடியாது, பரமாத்மாவையும் பார்க்க முடியாது. உணரக்கூடிய விஷயம். சொல்லணும் அவங்க கிட்ட. இப்ப கரண்ட தொட்டா ஷாக் அடிக்கும்னு தெரியும் நமக்கு. அதுக்காக கரண்ட பாக்கணும்ன்றது கேட்போமா நம்ம? உணரத்தானே முடியும். ஷாக் அடிக்கும் தொட்டாதானே தெரியும். அதை எப்படி பார்க்க முடியும் நம்மளால? அது போலதான் ஆத்மாவை உணரத்தான் முடியும். இப்ப காத்து முன்னாடி நமக்கு போறது வருது, நம்ம சுவாசிக்கிறோம், எல்லாம் செய்யறோம். அப்ப அத இது பண்ணவா முடியும்? பார்க்க முடியலையா காத்து அப்படின்னா கேட்கவா? உணர முடியுது இல்லையா? கை அப்படி இப்படி ஆத்மா அசைச்சோம்னா தெரியுது இல்லையா? காத்து முன்னாடி இருக்குது அப்படிங்கிறது தெரியுது இல்லையா? அது போலதான் ஆத்மாவும் உணரத்தான் முடியும். கண்ணால பார்க்கலாம் முடியாது. அதே போல பரமாத்மாவையும் பார்க்க முடியாது. நீங்க எப்படி ஆத்ம ரூபத்துல இருக்கீங்களோ, ஆத்மாவுக்கு எப்படி மனம் புத்தி சம்ஸ்காரம்னு 3 இந்திரியங்கள் இருக்குதோ, அதே போல பரமாத்மா தந்தைக்கும் மனம் புத்தி சம்ஸ்காரம்னு 3 இந்திரியங்கள் இருக்கு. அவர் ஒளி புள்ளியா இருக்காரு. நீங்களும் ஒளி புள்ளியா தான் பரந்தாமத்துல இருந்தீங்க. 2 பேரும் ஒரே ஆத்மலோகத்துலதான் இருந்தோம். இப்ப நம்ம பாகத்தை நடிக்கணும்ன்றதுக்காக இங்க உடல் எடுத்து வந்திருக்கோம் இந்த சாக்கார உலகத்துல. ஆனா அவருக்கு உடல் எடுக்கிறதுக்கு அளவுக்கு இந்த டிராமால வாய்ப்பு இல்ல, இடம் இல்ல. அதனால அவர் எப்பவுமே ஆத்மஸ்வரூபத்திலே இருக்கிறதுனாலதான் அவரை பரமாத்மான்னு சொல்றோம். நம்ம உடல் எடுத்து நடிக்கிறதுனாலதான் நமக்கு பேரு ஜீவாத்மா. இந்த 2 டிஃபரன்ஸையும் சொல்லி புரிய வச்சு அவங்களுக்கு நீங்க உணரத்தான் முடியும், ஆத்மாவா பார்க்கலாம் முடியாது அப்படிங்கறத புரிய வைக்கணும். புரிய வச்சு இந்த மாதிரி நினைவு செய்ய உங்களுடைய பாவ கர்மங்கள் அழியும். முதல்ல சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அப்படிங்கிறாங்க. நம்ம பக்தி மார்க்கத்துல பாத்தீங்கன்னா பக்தி ரொம்ப அதிகமா பண்றவங்க ஓம் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. நிறைய மந்திரம் சொல்லுவாங்க. ஹரி ஓம் நிறைய மந்திரம் எல்லாம் சொல்லிட்டு தான் செய்வாங்க. பக்தர்கள் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் அந்த இது கிருஷ்ணர்னா அதுக்கு தகுந்தது சொல்றாங்க. அந்த மாதிரி இல்ல இந்த குருமார்கள்லாம் இருக்காங்க இல்லையா, குருமார்களுக்குன்னே தனியா அவங்க பேரை வச்சு மந்திரம் கொடுப்பாங்க. இப்ப ரமண மகரிஷி நான் ரமணர்னு ஒரு மந்திரம் சொல்லி ஒரு மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. இல்ல வேற ஒரு குருனா அவங்க பேரை வச்சு குருவை நினைவு செய்யறது மாதிரி, குருவை நினைவு செய்யறது மாதிரி மனிதரை குருன்னு சொல்லி அந்த மனிதர்களுடைய பேரை நாமமா கொடுத்து நீங்க இந்த மாதிரி நினைவு செய்யுங்க அப்படின்னு தான் சொல்லி எல்லாம் கொடுப்பாங்க. தங்களை கடவுள் உணர்ந்து அப்படின்னா நினைவு செய்ய பரமாத்மாவையும் உணர்ந்து நீங்க யோகா செஞ்சா போதும். ஆமா, உணரத்தான் முடியும். அத நல்லா புரிஞ்சுக்கணும். பார்க்கலாம் முடியாது இங்க யாரையும். நெக்ஸ்ட் பிரதர், குழந்தைங்களுக்கு எதன் மீது பிரியம் ஏற்பட்டு விட்டால் மனம் ஒரு பொழுதும் சாந்தி அடையாது அப்படின்னு பாபாஸ் கேக்குறாங்க. இதுக்கு என்ன ஆன்சர்னா, இப்போது என்னென்ன பாக்குறீங்களோ அவை அனைத்துமே அழிந்து விட போகுது. மத்தபடி ஆத்மா அமைதியா இருக்குது. ஆத்மா சாந்தி தாமத்திற்கு தான் செல்லணும். எதுவரை ஆத்மா தூய்மை ஆகலையோ அதுவரை அது சாந்தி தாமம் செல்ல முடியாது. ரிஷி முனி முதலானோர் அமைதி எப்படி கிடைக்கும்னு கேக்குறாங்க. பாபாவோ சகஜமான யுக்தி சொல்றாரு. ஆனால் குழந்தைங்கள்ல பலர் சாந்தியா இருக்கிறதே இல்ல. பாபாவுக்கு தெரியும் வீடுகள்ல இருக்கிறாங்க, ஆனால் முற்றிலும் சாந்தியாக இருப்பதில்லை. சென்டர்களுக்கு கொஞ்ச நேரம் செல்றாங்க, உள்ளுக்குள்ள சாந்தியாக இருந்து பாபாவை நினைவு செய்யறதே இல்ல. நாள் முழுவதும் வீட்டில் தொந்தரவு செய்து கொண்டே இருக்கின்றனர். ஆகவே சென்டருக்கு வந்தாலும் கூட அமைதியாக அமர முடியறதில்ல. யாருக்காவது தேகத்தின் மீது பிரியம் ஏற்பட்டு விட்டதென்றால் அவர்களது மனம் ஒரு பொழுதும் அமைதி அடையாது. அதனுடைய நினைவு வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. தேகத்தின் நினைவு வந்தா அசாந்தி ஏற்படும் சொல்றாரு. நீங்க ஆத்ம ரூபத்திலேயே ஆத்மஸ்திதியில இருந்தாதான் சாந்தி ஏற்படும். ஏன்னா ஆத்மா நான் அப்படிங்கிற உணர்வுல என்னுடைய உண்மையான குணமே அமைதிங்கிற நிலையில இருக்கும் போதுதான் உண்மையிலே உங்களுக்கு சாந்தி ஏற்படும். இந்த தேகத்தின் மீது ஏதோ பிரியமோ இல்ல தேகதாரிகளின் நினைவு வந்துகிட்டே இருந்துச்சுன்னா உங்களுக்கு உண்மையிலேயே துக்கம் அசாந்தி தான் ஏற்படும்.
ஏன்னா அந்த தேக உறவுகள் பத்தி நமக்கு தெரியுது இல்லையா? யாராவது நமக்கு நன்மை செய்யறது மாதிரி இருக்காங்களா? ஏதாவது ஒரு தொந்தரவு பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அப்ப இந்த மனசு எப்ப பார்த்தாலும் அசாந்தி ஆகிட்டே இருந்துச்சுன்னா உங்களால எப்படி சாந்தியா இருந்து தந்தையை நினைவு செய்ய முடியும்? அப்ப இந்த தேகத்தின் மீது இருக்கக்கூடிய பிரியத்தை விடுங்க அப்படிங்கறத சொல்ற. இந்த தேக பற்றுதலே இருக்கக்கூடாது, தேகதாரிகள் மீது அன்பு காட்டுறதே விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவார். ஆத்மா மீது அன்பு இருக்கணும், ஆன்மீகமான இந்த சகோதர ஆத்மாங்கிற அன்பு இருக்கட்டும். ஆனா அந்த தேகத்தின் மீது உங்களுக்கு பிரியம் இருக்கக்கூடாது அப்படிங்கறத சொல்றாங்க. ஒவ்வொருவருக்குள்ளும் 5 பூதங்கள் பிரவேசமாகி இருப்பதை பற்றி பாபா கூறியிருக்கிறது என்ன? மனிதர்களிடம் 5 பூதங்கள் இருக்குது, இவர்களுக்குள்ள பூதம் பிரவேசமாகியுள்ளதுன்னு சொல்றாங்க இல்லையா? இந்த பூதங்கள் தான் உங்களை ஏழையாக ஆக்கியிருக்கு. பூதம் என்று ஏதேனும் ஒன்று இருக்கலாம், அதுவும் எப்போதாவது பிரவேசமாகி விடுது. அப்ப 5 பூதங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயுமே பிரவேசமாகி இருக்கு. இந்த பூதங்களை விரட்டுவதற்காக தான் அழைக்கின்றனர். பாபா வந்து எங்களுக்கு அமைதி கொடுங்கள், இந்த பூதங்களை விரட்டுவதற்கான யுக்தியை சொல்லுங்க. இந்த பூதங்களோ அனைவரிடமும் இருக்குது. இது ராவண ராஜ்யம் இல்லையா? அனைத்தையும் விட கடுமையான பூதம் காமம், கோபம். பாபா வந்து பூதங்களை விரட்டுகிறார் என்றால் அதற்கு பதிலாக ஏதேனும் கிடைக்கத்தான் வேண்டும் இல்லையா? அவர்கள் பேய் பிசாசுகளை விரட்டுகிறாங்க, எதுவும் கிடைக்கிறதே இல்ல. இதை குழந்தைங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. முழு உலகத்திலையும் இருந்து பூதங்களை விரட்டுறதுக்காக பாபா வர்றாரு. இப்போ முழு உலகத்திலுமே அனைவருக்குள்ளயுமே பூதங்கள் பிரவேசமாகி இருக்குது. தேவதைகளிடமும் எந்த ஒரு பூதம் இருக்கிறது இல்ல. தேக அபிமானத்தின் பூதமோ காமம், கோபம், லோபம், மோகம் எதுவுமே இருக்கிறதே இல்ல. பேராசையின் பூதமும் குறைவானது கிடையாது. இந்த முட்டையை சாப்பிட வேண்டும், இதை சாப்பிட வேண்டும், அநேகரிடம் பூதங்கள் இருக்குது. நமக்குள் காமத்தின் பூதம், கோபத்தின் பூதம் நிச்சயமாக உள்ளது என்பதை தங்கள் மனதால் புரிந்து கொள்றீங்க. ஆக இந்த பூதங்களை வெளியேற்றுவதற்காக பாபா எவ்வளவு கஷ்டப்படுறாரு. பாபாவே கஷ்டப்படுறாங்க. தேக அபிமானத்துல வர்றதுனால நான் நகை அணிய வேண்டும், என்னென்ன செய்யணும் என்ற எண்ணெல்லாம் வருது. பிறகு சம்பாதித்த வருமானம் எல்லாம் காணாமல் போய்விடும். கோபப்படுகிறவர்களுக்கும் கூட இதே நிலைமைதான். கோபத்துல வந்து தந்தை குழந்தைங்களை கொண்டு விடுறாங்களாம், கொலை பண்ணிடுறாங்களாம். குழந்தைங்க தந்தையை கொலை பண்ணிடுறாங்களாம். மனைவி வந்து கணவனை கொன்று விடுகிறாள். எப்படியெல்லாம் வழக்குகள் உள்ளது என்று சிறையில் போய் நீங்கள் பாருங்கள். இந்த பூதங்கள் பிரவேசத்தின் காரணத்தினால பாரதத்தின் நிலை என்னவாகி ஆகிவிட்டுள்ளது. பாரதத்தின் மிகப்பெரிய பானை தங்கம் வைரங்களால் நிரம்ப பெற்றிருந்தது, இப்போது காலியாகி விட்டது. கோபத்தின் காரணத்தினால தண்ணீர் பானை கூட காய்ந்து போகும். ஆக இந்த பாரதத்தின் நிலையும் கூட இது போல ஆகிவிட்டிருக்கிறது. இதையும் யாரும் தெரிஞ்சிருக்கவே இல்லை. பூதங்களை வெளியேற்றுவதற்காக பாபா வருகிறார். இதை வேறு எந்த ஒரு மனிதரும் வெளியேற்ற முடியாது. இந்த 5 பூதங்களும் மிகவும் சக்தி வாய்ந்ததா இருக்குது. அரை கல்பமா இவற்றின் பிரவேசம் நடைபெற்று வந்திருக்கிறது. இந்த சமயமோ கேட்கவே வேண்டாம். யாராவது தூய்மையாக இருக்கலாம், ஆனால் பிறவியோ விகாரத்தில் தான் கிடைக்குது. பூதங்களோ இருக்கத்தான் செய்யுது இல்லையா? 5 பூதங்கள் பாரதத்தை முற்றிலும் ஏழையாக ஆக்கியிருக்கு. அதனாலதான் வெளியிலிருந்து கடன் வாங்கி கொண்டே இருக்கின்றனர். பாரதத்திற்காகத்தான் பாபா சொல்லி புரிய வைக்கிறார் அப்படிங்கிறாங்க. அப்பாவுக்கு பேரு என்ன அப்படின்னா பூத்நாத்னு ஒரு பேர் இருக்கு. பூதங்களை எல்லாம் விரட்டக்கூடியவர் அப்படின்னு. ஆமா, அரை கல்பமா உங்களை பிடிச்சிருந்த பூதம் 5 விகாரம்ன்ற பூதம், காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்ங்கிற பூதத்தை இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா 5 சொரூபம், அந்த பயிற்சியை கொடுத்து விரட்டுறாரு. அப்பாவே இவ்வளவு கஷ்டப்படுறாரு. அந்த ஸ்திதியை உருவாக்க வேண்டியது யாரு? பூதம் பிடிச்சது நம்மளத்தான். அந்த ஸ்திதியை உருவாக்கி விரட்டுறதுக்கு ஒரு வழிதான் அவர் சொல்ல முடியும். அவர் உட்காந்து விரட்ட முடியுமா? அப்ப ஸ்திதியை நீங்க உருவாக்கணும். முதல் அடி நீங்க தானே வைக்கணும். தந்தையை நோக்கி தைரியத்தின் முதல் அடி வைங்க, தந்தையின் உதவி கிடைக்கும். நம்ம தைரியத்தின் முதல் அடி எடுத்து வைக்கிறாங்க, அவர் எப்படி உதவி செய்ய முடியும் அப்படிங்கறத சொல்லுவாங்க. அப்ப தைரியமா இருந்து நீங்க தான் பயிற்சி செய்யணும். பயிற்சி செய்யும் போது தந்தை உங்களை முழுமையா விடுவிக்க ஒரு வழி இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. அப்ப என்னென்ன பூதம் எப்படி எல்லாம் வேலை செய்யுதுன்றத சொல்றாங்க பாருங்க. காமத்தினால கள்ள தொடர்பு வருது, அதனால வெட்டு குத்து விளையாட்டு நடக்குது. அவங்க இவங்கள ஆமா சொத்துக்காக ஒரு பேராசைக்கு காரணமாக சொத்துக்கு வசமாகி தந்தை மகனுக்கே கொலை நடக்குது, கணவன் மனைவி கொலை பண்ணிடுறாங்க அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க இல்லையா? அப்ப சொன்னார் இல்லையா அப்ப
அகங்காரமும் இருக்கு. சாப்பிடுறதுல எல்லாம் கூட அது சாப்பிடணும் இது ஆமா. சாப்பிடணும்னு நினைக்குதான். அதான் முட்டையை சாப்பிடணும் அதை சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தங்க நகை அது இதுன்னு போடணும்ன்ற அந்த பேராசை, பெண்களுக்கு இருக்க அந்த பேராசை தான் அந்த ஆண்களையும் தவறு செய்ய தூண்டுது. அதனாலதான் இப்ப அப்பா திருமணம் செய்துக்கிடாதீங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, கூட ஒரு துணைவர் இருந்தாங்கன்னா அவங்களுக்காகவே நம்ம சம்பாதிக்கணும், இவங்களுக்கு நிறைய சொத்து சேர்த்து வைக்கணுங்கிற எண்ணம் எல்லாம் ஜாஸ்தி இருக்கும் திருமணம்னு ஆயிருச்சுன்னா. ஏன்னா அவங்கள பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படிங்கறதுக்கெல்லாம் விகாரங்கள் தூண்டப்படுங்கிறதுனாலதான் இப்ப திருமணம் செய்துக்கிடாதீங்க. ஏற்கனவே திருமணம் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, இந்த விகாரங்கள் எல்லாம் இல்லறத்துல இருந்து விரட்டுறதுக்கு முயற்சி செய்யுங்க அப்படின்றதெல்லாம் சொல்றாரு இல்லையா நமக்கு அப்பா. அப்ப இவ்வளவு விகாரமும் அந்த அவங்கள பாடா படுத்தி எடுத்திருக்குது அரை கல்பமா. இப்ப அந்த பூத்நாத் வந்து எல்லா பூதங்களையும் விரட்டி அடிக்கிறாரு அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. இப்ப பேபி சாஸ் மத்தவங்களுக்குள்ள பூந்துட்டுனா என்ன பாடுபடுத்துது அவங்கள. அவங்க தன்னுடைய சுய நினைவை இழந்துட்டு அதோட வசத்துல போயிடுறாங்கல்ல. அந்த மாதிரிதான் பூதங்களும் நம்மள 2500 வருஷம் மாட்டி படைச்சிட்டு. ஆமா, அவங்களால அன்கான்சியஸ்ல போயிட்டாங்க. நம்ம கான்சியஸ்ல இருக்கும் போதே நம்மள படாப்படுத்து. தெரியுது தப்புன்னு தெரிஞ்சிருந்தும் செய்யறதுதான். சம்ஸ்காரம் ஆயிருக்கு இல்லையா, அந்த சம்ஸ்காரத்தை தானே மாத்துறது தானே எப்ப வந்திருக்காரு. நமக்கே தெரியுது எல்லாமே தப்பு, நமக்கு தெரியுது, அது புத்திக்கு தெரியுது, அந்த மனசு கேட்க மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. கேட்க மாட்டேங்குது, மனசு சம்ஸ்காரம் பதிவாயி இருக்குது, அதுதான் தூண்டிக்கிட்டே இருக்குது, இதை செய் இதை செய் இதை செய்யணும். மனசுக்கு எண்ணம் ஜாஸ்தி ஆகும் போது, அதோடைய ஆசைகள் அதிகமாகும் போது கண்ட்ரோல் பண்றதுக்கு பவர் இல்லாம போயிருது புத்திக்கு. அதனாலதான் 8 சக்திகளை பயன்படுத்துங்க அப்படிங்கறத அப்பா சொல்றாரு. 8 சக்திகளும் புத்திக்குரிய சக்திகளையும் நம்ம லேட்டா கூப்பிட்டோம்னாலும் வேலை செய்யாதுங்கிறாரு பாபா. அதை கரெக்டா அந்த டயத்துக்கு கூப்பிட்டு பண்ணாதான் அந்த பூதங்களை விரட்டலாம். அதுவும் வந்து அது நம்ம வாயால பேசிட்ட பிறகு பொறுமை சக்தியை வான்னு சொன்னா அதனால ஒன்னும் வராது இல்லையா. அது முதல்ல ஆரம்பத்துல கஷ்டமா தான் இருக்கும். ஆனா விடாம தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கும்போது டக்கு டக்குன்னு அது கொஞ்ச நாள்ல கொஞ்சம் ஒரு 2 ஸ்டெப் சம்ஸ்காரம் ரெடி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இந்த நேரம் இதான் செய்யணும், இந்த நேரம் இதைத்தான் செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு ஈஸியா வரும். அந்த சம்ஸ்காரம் முதல்ல ஆரம்பத்துல ரெடி ஆகிறதுக்கு தான் லேட் ஆகும். நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம், பச்சாதாபப்படுவோம், துக்கத்தை அனுபவம் பண்ணுவோம். அதெல்லாம் ஆரம்பத்துல இருக்கதான் செய்யும். கொஞ்சம் பழகி முன்னாடி வந்துட்டீங்கன்னா அது அந்த சம்ஸ்காரமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த நேரம் இப்படித்தான் இருக்கணும், நீ இல்லாட்டினா மாட்டிக்கிடுவ அப்படிங்கிறது நம்ம சம்ஸ்காரமே நமக்கு தூண்டுதலா கொடுக்கும். அதாவது பிராக்டிஸ் பண்ணி பார்த்தோன்னா ரொம்ப ஜாலியா இருக்கும். ஒரு விளையாட்டு மாதிரி செய்யணும் இந்த இதெல்லாம். அதுக்குன்னு ஐயோ அப்பா நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்னு ஃபீல் பண்ணிட்டே இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது. தோல்விதான் வெற்றிக்கு முதற்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விடாம முயற்சி செஞ்சுட்டே இருந்தோம்னா ஒரு நாள் கண்டிப்பா வெற்றி உண்டாகும். விளையாட்டு துறையிலே கூட நிறைய தோல்வி அடைஞ்சவங்க தான் கடைசியில ஜெயிக்கிறாங்களா இருக்கிறது. எந்த ஒரு இதுல இருந்தாலும் அவங்களே வந்து ரொம்ப தொடர்ந்து அவங்க முயற்சி பண்ணி அதுக்கப்புறமா தான் அந்த இதை வாங்குவாங்க, கோப்பையை வாங்குவாங்க, அந்த கப்பு கிடைக்கும். அதான் இங்கிலீஷ்ல கூட அந்த பழமொழி இருக்கு இல்லையா, பிராக்டிஸ் மேக்ஸ் மேன் பெர்ஃபெக்ட் அப்படின்னு. எந்த ஒரு பயிற்சி தான் எக்ஸ்பீரியன்ஸ் தான் மனிதர்களை முழுமையானவர்களா ஆக்குது அப்படின்னு அங்க பக்தியிலேயே சொல்லிதான் வச்சிருக்காங்க. அதைதான் அப்பா இங்கேயும் நமக்கு சொல்றாரு, நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, ஒரு நாள் இந்த சம்ஸ்காரம் ரெடி ஆயிரும் அப்படின்னு. அதுக்கு தானே நமக்கு 100 வருஷம் ஆச்சு. ஆனா 88 வருஷம் ஆகி இந்த சம்ஸ்காரத்தை உருவாக்காம இருக்கும் அப்படிங்கிறது. இனியாவது விடக்கூடாது, இருக்கிற கொஞ்ச நேரத்திலயாவது இந்த சம்ஸ்காரத்தை உருவாக்க பார்க்கலாம் நம்ம. தந்தை மற்றும் படைப்பை தெரிந்தவர்கள் யார் எனவும் தெரியாதவர்கள் யார் எனவும் பாபா கேக்குறாங்க. பக்தி மார்க்கத்துல எவ்வளவு வழக்கங்கள் இருக்குது. பிரம்ம பாபா சிறு வயதிலிருந்தே கீதை படித்து வந்தாராம். மேலும் நான் நாராயணனுக்கு பூஜை செய்து வந்தார். எதையுமே புரிந்து கொள்ளவில்லை. நான் ஆத்மா, அவர் என்னுடைய தந்தை, இதையும் கூட புரிந்து கொண்டிருக்கவில்லை. அதனால் எப்படி நினைவு செய்வது என்று கேட்கின்றனர். அட நீங்களோ பக்தி மார்க்கத்துல நினைவு செய்து வந்தீங்க. ஹே பகவான், வாருங்கள், எங்களை விடுவியுங்கள், எங்கள் வழிகாட்டியா ஆகுங்கள். வழிகாட்டி கிடைப்பது முக்தி, ஜீவன் முக்திக்காகத்தான். பாபா இந்த பழைய உலகின் மீது வெறுப்பு ஏற்படுமாறு செய்கிறார். இச்சமயம் ஆத்மாக்கள் அனைவருமே கருப்பாக இருக்கின்றனர் எனும்போது அவர்களுக்கு வெள்ளையான உடல் எப்படி கிடைக்கும்? தோல் எவ்வளவுதான் வெளுப்பாக இருந்தாலும் ஆத்மாவோ கருப்பாக இருக்கிறது இல்லையா? வெள்ளையான அழகான சரீரம் உள்ளவர்களுக்கு நஷா எவ்வளவு இருக்குது, ஆத்மா எப்படி வெள்ளையாகுதுங்கிறதை மனிதர்களுக்கு தெரிவதே இல்லை. அதனால் அவர்கள் நாசிகர்கள் எனப்படுகிறார்கள்.
யார் தங்களின் தந்தை படைப்பவர் மற்றும் அவரது படைப்பு பற்றி தெரிஞ்சிருக்கிறாங்களோ அவர்கள் நாஸ்திகர்கள், யார் அறிந்திருக்கிறார்களோ அவர்கள் ஆஸ்திகர்கள். பாபா எவ்வளவு நன்றாக அமர்ந்து குழந்தைகளாகி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறார் அப்படிங்கிறாங்க. ஆளு பாக்க அழகா இருக்காங்க, வெள்ள வெள்ளைன்னு இருக்காங்க, நீங்க பாக்குறீங்க. ஆனா உள்ள ஆத்மா கருப்பா இருக்கு, அத நான் பாத்துட்டு இருக்கேன்றத சொல்றாரு. ஆத்மா ஃபுல்லா கருப்பா இருக்கு, தோல் வெள்ளையா இருக்குன்னு பாக்குறீங்களே. அப்பா சொல்லுவாரு, இன்னும் சில முறையில எல்லாம் சொல்லுவாரு, இந்த மேல இருக்க அந்த தோலை மட்டும் செதுக்கிட்டு பார்த்தா உள்ள என்ன இருக்கும் பாத்தீங்களா, யோசிச்சு பாத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்பாரு. உடம்புல இருக்க தோலை மட்டும் செதுக்கி பார்த்தா எப்படி இருக்கும்? என்ன இருக்கும் தெரியுமா? அதுதான் வெளிய இருக்க அந்த தோலை பார்த்து மயங்கிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும் அப்படின்னு. இந்த கண்ணு இந்த தோலை பார்த்தே படத்துல கூட விவேக் வந்து ஒரு காமெடி பண்ணுவார்ல, எப்படி இருந்தா நான் இப்படி ஆயிட்டேன். இல்ல ட்ரெஸ் பார்த்துட்டு வாய் திறந்தா கூவமா இருக்கு, ஆனா ஆளை பார்த்து நான் வாங்கிட்டேனே அப்படிங்குவாரு. அந்த மாதிரி அது மாதிரி நம்ம வெள்ளை தோலா இருக்கிறவங்களுக்கு வந்து ஆத்மா கருப்பாதான் இருக்குங்கிறாங்க பாபா. ஆமா, இந்த தோலை செதுக்கி பார்த்தா உள்ள என்ன இருக்கும்னா வெறும் ரத்தம், மலம், ஜலம், மூத்திரம் இதுதான் இருக்கும். இதையா போய் பாத்துக்கிட்டு இருக்கீங்க அழகா இருக்குதுன்னு? எப்ப யார பார்த்தாலும் தேகத்தை பார்த்து அழகா இருக்குன்னு நீங்க சொல்றீங்கன்னா அப்ப அப்பாவை நீங்க ரசிக்கவே இல்லைன்னு அர்த்தம் அப்படிங்கறத சொல்லுவாரு. தேகம் அழகா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அப்பா எவ்வளவு அழகா இருக்காரு, அப்பாவை பாக்குறது இல்லையா நீங்க? ஏன்னா அப்பாவுக்கு பேர் தானே சுந்தரம்னு பேர் இருக்கு. சத்தியம், சிவம், சுந்தரம் இல்லையா அப்பா? தூய்மையானவர், அழகானவர் யாரு? அப்பா தானே. அப்பாவை ரசிக்கிறவங்களுக்கு எப்படி தேகத்தை பாக்குறதுக்கு மனசு வரும்? அப்ப அப்பாவை ஒழுங்காவே ரசிக்கல நீங்க, அதனால இப்படி தேகத்தை பார்த்து மயங்கிக்கிட்டு இருக்கீன்றத சொல்லுவார். அப்ப இந்த விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். அப்பாவை ரசிக்கிறவங்களால இந்த தேகத்தெல்லாம் பார்த்து இவங்க அழகா இருக்காங்கன்ற சொல்றதுக்கு வார்த்தையே வராது. என் அப்பாதான் அழகு, என் அப்பாதான் அழகு, என்னுடைய நாயகன் தான் அழகு, இவங்கெல்லாம் அழகா அப்படிங்கிறது நமக்கு ஈஸியா வரும். அதுவும் சம்ஸ்காரம் ஆகணும். எல்லாத்தையும் நம்ம பிராக்டிஸ் பண்றதுலதான் இருக்கு. அதான் வந்து நம்ம வந்து பாபா மனிதர்களுக்கு வந்து தெரியறது இல்ல, அவங்க நாத்திகன், தங்க தந்தையை வந்து படைப்பவர் யாரு, படைப்பு பற்றி எல்லாம் தெரியாம இருக்கிறாங்க. அவங்கள வந்து நாஸ்திகர்கள்னு சொல்லியிருக்காங்க பாபா. யார் வந்து அப்பாவையும் படைப்பையும் பத்தி தெரிஞ்சிருக்கிறாங்களோ அவங்க ஆஸ்திகர்கள் அப்படின்றாங்க. நம்மதான் ஆஸ்திகர்கள். அவன் பக்தி செஞ்சிருந்தாலும் அவங்க தந்தையை தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? தந்தையை தெரிஞ்சுட்டாங்கன்னா தந்தை கிட்ட இருந்து ஆஸ்தி கிடைக்கும். ஆஸ்தி அடையிறவங்களுக்கு பேர் தான் ஆஸ்திகர்கள். தந்தை கிட்ட இருந்து யாரு ஆஸ்தி அடையிறாங்களோ, சொர்க்கத்தின் ஆஸ்தி அடையிறாங்களோ அவங்கதான் ஆஸ்திகர்கள். சொர்க்கத்தின் ஆஸ்தியே அடையாம துவாபர யுகத்துல இருந்து வரவங்களை என்னன்னு சொல்றது? நாஸ்திகர்கள் தான் சொல்லணும். அது ரெண்டு விதமா சொல்றது. இன்னொன்னு சொல்லுவாரு, ஆதின்னு சொன்னீங்கன்னா நீங்க ஆஸ்திகரா ஆயிருவீங்க, இல்ல செய்ய மாட்டேன் அப்படின்னா நீங்க நாஸ்திகர்கள் ஆயிருவீங்க, நாதின்னு சொன்னீங்கன்னா நாஸ்திகர்கள் ஆயிருவீங்கன்னு சொல்லுவார் ஹிந்திலே. ஆதினா செய்யறேன் பாபா அப்படின்னு சொன்னீங்கன்னா விகாரத்தை விட்டுருவீங்களா அப்படின்னு கேட்டா விட்டுருவேன் பாபா, செய்யறேன் பாபான்னு சொன்னீங்கன்னா நீங்க ஆஸ்திகர்கள் ஆயிட்டீங்க. இல்ல என்னால செய்ய முடியாது, முயற்சி பண்றேன் பாக்கலாம் அப்படிலாம் சொல்றவங்க நீங்க நாஸ்திகர்கள். நாதி அப்படின்றத நான் செய்ய முடியாது, பாக்கலாம், செய்யறேன் அப்படின்றது சொல்றவங்கதான் நாஸ்திகர்கள் அப்படின்றத சொல்லுவார். நெக்ஸ்ட் பிரதர், ஆன்மீக பலம், சரீர பலம் பற்றி பாபா கூறியிருக்கிறதுன்னு, ஒவ்வொருவரும் தங்கள் மனதை கேட்டுக்கொள்ளணும். எதுவரை எனக்குள் தூய்மை இருக்குது, எதுவரை நான் என்னை ஆத்மாவாக உணர்ந்து பாபாவை நினைவு செய்கிறேன், நினைவு பலத்தினால்தான் ராவணன் மீது வெற்றி கொள்ளணும். இதில் சரீரம் பலவானாக இருப்பதற்கான விஷயமே இல்லை. இச்சமயம் அனைவரை காட்டிலும் பலவானாக இருப்பது அமெரிக்காவாகும். ஏனென்றால் அவர்களிடம் செல்வம், வெடிகுண்டுகள் முதலியன அதிகமாக இருக்குது. அதனால் அந்த பலம் சரீர சம்பந்தமானது. கொள்வதற்காக நாம் வெற்றி பெற வேண்டும் என்பது புத்தியில் உள்ளது. உங்களுடையது ஆன்மீக பலம். நீங்கள் ராவணன் மீது வெற்றி கொள்றீங்க. இதன் மூலம் நீங்கள் உலகத்திற்கு மாலிக் ஆகி விடுறீங்க. உங்களை யாருமே வெற்றி கொள்ள இயலாது. அரை கல்பத்திற்கு யாராலுமே அபகரிக்க முடியாது. வேறு யாருக்கும் தந்தையிடம் இருந்து ஆசி கிடைக்கிறது இல்ல. நீங்கள் என்னவாக ஆகுறீங்க என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. பாபாவையோ மிகுந்த அன்புடன் நினைவு செய்யணும். மேலும் சுயதர்ஷன சக்கரதாரியாக ஆகணும். சுயதர்ஷன சக்கரத்தால் விஷ்ணு அனைவருடைய தலைகளையும் வெட்டினார் என்று அவர்கள் நினைக்கிறாங்க. ஆனால் இதில் இம்சைக்கான விஷயம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்ப சயின்ஸ் பலம் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்றாரு. அமெரிக்கால இருக்கவங்க எல்லாம்
எப்படி இந்த சயின்ஸ் பலத்தால செல்வந்தர்களா இருக்காங்க. ஆனா அது பூராமே சயின்ஸின் பலம் என்ன செய்யக்கூடியதா இருக்குது? அணுகுண்டு, வெடிகுண்டு, ஏவுகணைகள் இதெல்லாம் வச்சு என்ன செய்ய போறாங்க? அழிவுக்கான காரியங்கள் தான் செஞ்சிட்டு இருக்காங்க. பலவா ஆனா நீங்க என்ன செய்துட்டு இருக்கீங்க? உங்களுடைய சயின்ஸ் பலம், இங்க சைலன்ஸ் பலத்தை நீங்க உருவாக்கிட்டு இருக்கீங்க. இந்த பலத்தாலதான், இந்த சக்தியாலதான் நீங்க ராவணன்றவனை வெற்றி அடைகிறீங்க. 5 விகாரங்களை வெற்றி அடைகிறதுக்கு ஆதாரமா இருக்குது இந்த சைலன்ஸ் சக்தி தான். அப்புறம் இந்த சுயதர்சன சக்கரத்தை பத்தி சொன்னாரு. இந்த சுயதர்சன சக்கரத்தின் மூலமா தான் அங்க விஷ்ணு வந்து அசுரர்களை அழிச்சது மாதிரி காமிச்சிருக்காங்க. அது இன்சைக்கான விஷயங்கள்லாம் கிடையாது. அந்த சுயதர்சன சக்கரங்கிறது இந்த 5 சொரூப பயிற்சி தான் இப்ப நமக்கு தெரியும் இல்லையா? அது நம்மளுடைய சொரூபம் தானே. ஆத்மாவும் நம்மளுடைய சொரூபம் தான், தேவதைங்கிறது நம்மளோட சொரூபம் தான், மூர்த்தியாவும் நம்ம தான் இருந்திருக்கோம், பிராமணனாவும் இப்பதான் நம்ம தான் இருக்கோம், நாளைக்கு சரிஸ்தாவும் நம்ம தான் மாற போறோம். இதுதான் நம்மளுடைய சுயத்தின் தரிசனம். நீங்களே உணரக்கூடிய சனம். என் சுயத்தை நானே பார்க்கக்கூடிய ஒரு சக்கரத்தை அப்பா கொடுத்திருக்காரு. இது இன்சைக்கான விஷயங்கள்லாம் கிடையாது. இந்த சுயதரிசன சக்கரத்தின் மூலமா தான் இந்த ராவணனை நீங்க வெற்றி அடைகிறீங்க. உங்களுக்கு அரை கல்பத்துக்கு நீங்க நீண்ட ராஜ்யம் செய்யறீங்க, நீங்க மாலிக் ஆகுறீங்க, உலகத்தின் எஜமானர்களா ஆகுறீங்க அப்படிங்கறத சொல்றாரு. அவங்க என்ன அடைய போறாங்க? ஒன்றும் அடைய போறது இல்ல, சாந்தி தாமத்துக்கு போக போறாங்க. அதுக்குதான் பாபா குரங்கு பூனை கதை சொல்லுவாங்கல்ல, 2 பூனைங்க. ஆமா ஆமா, அது ரஷ்யாவையும் அமெரிக்காவையும் சொல்லுவாரு. 2 பூனைங்க சகோதரங்கள், 2 பேருமே கிறிஸ்தவர்கள் இல்லையா? 2 பூனைங்களும் சண்டை போட்டுக்கிச்சுங்க. என்ன அதுல யாரு பெரிய ஆளு அப்படின்றதுக்கு எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கோம்? ஒரு வெண்ண உருண்டைக்காக சண்டை போட்டுட்டு இருக்கோம். உலகம்ன்ற இந்த வெண்ண உருண்டைக்காக, நீ பெரிய ஆள் நான் பெரிய, இந்த உலகத்தை நான் தான் ஆளுமே, நீ தான் ஆளணும் அப்படின்னு 2 பூனைங்களும் சண்டை போட்டு இருந்துச்சுங்க. அந்த நேரம் இந்த ஒரு குரங்கு வந்து அந்த உலக உருண்டைங்கிற அந்த வெண்ணையே திருடிட்டு போயிருச்சு அப்படிங்கறத சொல்லுவாங்க. இந்த குரங்கு யாரு? இப்ப நம்ம தான், ஆன்மீக படையினர் இல்லையா? ராமர் வந்து வானர படையோட தானே போய் ராவணனை ஜெயிச்சது மாதிரி காமிச்சிருக்காங்க. அதே போல இந்த ராமர் வந்திருக்காரு, வானர படை நம்ம தான் அந்த உலக உருண்டையை அடைய போறோம் அப்படிங்கிறது இன்னொரு கதையில சொல்லுவாரு. அது வேற கண்டெக்ஸ்ட், இது வேற கண்டெக்ஸ்ட்ல சொல்லிட்டு இருக்காரு. சரி பிரதர். நெக்ஸ்ட், யாருடைய உள்மனது அரித்து கொண்டே இருக்கும்னு பாபா கேக்குறாங்க. இனிமையான குழந்தைங்களே, நீங்கள் என்னவாக இருந்தீங்க? இப்போது உங்களது நிலைமைய பாருங்க. நீங்க எவ்வளவு பக்தி முதலியவற்றை செய்திருந்தாலும் பூதங்களை வெளியேற்ற முடியவே இல்லை. இப்போது உள்நோக்கு முகத்துல இருந்து பாருங்க. நமக்குள் எந்த ஒரு பூதமும் இல்லாதிருக்கின்றதா? யார் மீதாவது மனம் ஈடுபட்டுள்ளது, மோகித்தது? நகை அணிந்தீர்கள் என்றால் சம்பாதித்த வருமானம் இல்லாமல் போகும். அவர்களுடைய முகத்தை பார்ப்பதற்கு கூட நன்றாக இருக்காது. அவர்கள் அசுத்தமாகவே ஆகிவிட்டார்கள், தூய்மையாக இல்லை. உள்ளுக்குள் மனம் அரித்து கொண்டே இருக்கும். நான் தூய்மை இழந்து விட்டேன். பாபா சொல்கிறார், தேகத்துடன் கூட அனைத்தையும் மறந்து விடுங்க, தன்னை ஆத்மானு உணருங்க. இந்த அவஸ்தாவில் இருப்பதன் மூலம் தான் நீங்கள் தேவதை ஆவீர்கள். ஆக எந்த ஒரு பூதமும் வரக்கூடாது, தன்னை தானே சோதித்து பாருங்கள்னு சொல்லி புரிய வைத்து கொண்டே இருக்கிறாரு. அநேகரிடம் கோபம் உள்ளது, நிந்தனை செய்யாமல் அவர்களால் இருக்க முடியறதே இல்லை. பிறகு சண்டை நடைபெறுது. சிலரோ மிகவும் கெட்டவர்களாக இருக்கிறாங்க. பூதங்களை விரட்டிவிட்டு முற்றிலும் தூய்மையாக வேண்டும். சரீர நினைவு கூட வரக்கூடாது. அப்போதுதான் உயர்ந்த பதவி பெற முடியும். அதனால் 8 ரத்தினங்கள் பாடப்படுகிறார்கள். உங்களுக்கு ஞான ரத்தினங்கள் கிடைத்திருக்கின்றன, ரத்தினங்களாக மாறுவதற்காக. பாரதத்தில் 33 கோடி தேவதைகள் இருந்தனர் என்று சொல்கின்றனர். ஆனால் அவர்களிலும் கூட 8 ரத்தினங்கள் கௌரவத்துடன் தேர்ச்சி பெறாங்க. அவர்களுக்கு தான் பரிசு கிடைக்கும். எப்படி ஸ்காலர்ஷிப் கிடைக்குது இல்லையா? நீ குறிக்கோள் மிக உயர்ந்தது, போக போக கீழே விழுந்துடுறாங்க. பூதத்தின் பிரவேசம் ஆயிடுது. அங்கே விகாரம் இருக்கிறது இல்ல. குழந்தைங்களாகி உங்க புத்தியில முழு டிராமாவோட சக்கரமும் சுத்தணும் அப்படிங்கிறாங்க. அப்ப யாரோட மனசு அறுத்துக்கிட்டே இருக்குமா? விகாரங்களுக்கு வசமாயி தவறு செஞ்சுட்டீங்கன்னா உங்க மனசு அறுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கறத சொல்றாரு. பச்சாதாபத்தை அனுபவிக்கிறோம் இல்லையா? ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, மாத்திக்கணுமே, சம்ஸ்காரம் ஆயிடுச்சு, அடுத்த முறை இந்த பேப்பர் நம்ம கிட்ட வருமே, அப்பயாவது கரெக்டா செய்யணுமே, எந்த சக்தியை பயன்படுத்தணும், இப்படி எல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கும் புத்தி.
நேரம் வீணா போகுதுன்னு தெரியாது, மனசோர்வு ஏற்படும், இப்படி மனசு வந்து அரிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கறத சொல்றாரு. அதெல்லாம் நம்ம அனுபவம் பண்ணிருக்கோம், ஏதாவது ஒரு தவறு பண்ணிட்டோம் அப்படின்னா. இப்படி இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு அனுபவம் இருக்கக்கூடாது அப்படின்னா அப்பா சொன்ன வழிப்படி ஸ்ரீமத் படி நடந்தீங்கன்னா நீங்க எப்பயும் திருப்தியா இருப்பீங்க. திருப்தியா இருந்தீங்கன்னா தான் உங்களால விகாரங்களை வெற்றி அடைய முடியும். என்ன சொல்லுவாரு எப்பவும் நீங்க குஷியை மட்டும் இழந்துடக்கூடாது. குஷி இழந்துட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்க இறந்து போயிட்டீங்க, பிராமணனா இல்ல சூத்திரனா மாறிட்டீங்கன்னு அர்த்தம். எப்ப உங்களுக்கு குஷி இல்லைன்னா அப்ப நம்ம எப்பெல்லாம் குஷியா இருக்கோம் பிராமணனா இருக்கோம்ன்றத புரிஞ்சுக்கணும். எப்பெல்லாம் குஷி கட் ஆகுதோ அப்பெல்லாம் நம்ம சூத்திரனா மாறிக்கிட்டு இருக்கோம், மாயா நம்மளை ஏதோ பக்கம் திருப்புதுங்கிறத புரிஞ்சுக்கணும். அதான் அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்ப மனசு அரிசிக்குது அப்படின்னாலே நீங்க மாயாவுக்கு வசமாகறீங்கன்றத புரிஞ்சுக்கோங்க. அப்ப என்ன செய்யணும்? தோல்வி ஏற்பட்டுருச்சு, அதை மாத்த முடியாது, டிராமா ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். டிராமா எனக்கு பாடம் கற்பிச்சிருக்கு, அடுத்த முறை இந்த தவறை நான் செய்யக்கூடாது. தோல்வி அடைஞ்சாச்சு, அதை நான் வெற்றியா மாத்தணும் அப்படிங்கிற தைரியமா ஊக்க உற்சாகமா அடுத்த ஸ்டெப் வைக்க பார்க்கணும். அந்த இடத்துலயே நின்று சோர்வாயிடக்கூடாது அப்படிங்கறத சொல்றாரு. அதான் நீங்க ஒரே இடத்துல ஏதாவது உங்களுக்கு தோல்வி ஏற்பட்டுருச்சுன்னா ஒரே இடத்துல நின்றீங்க, இல்லைன்னா பின்னாடி போயிடுறீங்க, மாயா உங்களை வசமாக்கிடுது அப்படிங்கறத சொல்வார் இல்லையா. மாயா வரும், உங்க மூக்க பிடிக்கும், பலாருன்னு ஓங்கி ஒரு அரை அறையும், அப்புறம் உங்க பக்கமே இழுத்துக்கிட்டு போயிரும் அப்படின்றத சொல்றாரு இல்லையா. அதுக்கெல்லாம் காரணம் இதுதான். தோல்வி அடைஞ்சோடனே நம்ம அங்க மனச்சோர்வு ஆயிடுது, ஊக்க உற்சாகம் வரமாட்டேங்குது. அப்ப அந்த பாயிண்ட் யூஸ் பண்ணுவோம். டிராமா இருந்துச்சு, நடந்துச்சு, அதுவும் நன்மை இருக்கு, இந்த விஷயம் நடந்திருக்குன்னா இந்த விஷயத்துலயும் ஏதோ ஒரு நன்மை இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு தந்தையை நோக்கிதான் போகணும், பின்னாடி மாயா பக்கம் போயிடக்கூடாதுங்கிறத சொல்லுவாரு. அதான் இங்கேயும் புரிய வைக்கிறாரு அப்பா. அந்த 8 ரத்தினங்களை பத்தியும் சொல்லியிருக்காங்க. அவங்கதான் வந்து முழு மதிப்போட தேர்ச்சி பெறாங்க. 33 கோடி தேவி தேவதைகள் இருந்தாலும் அவங்களுக்குதான் வந்து பரிசு கிடைக்குது அப்படிங்கறத பாபா சொல்லியிருக்காங்க. ஆமா, 8 ரத்தினங்கள் போயிருக்காங்க அப்படின்னா அவங்க நிக்கல இல்லையா. மாயா வரும், அவங்களுக்கு தொந்தரவு செய்யாமையா இருந்திருக்கும். 8 ரத்தினங்களும் ஒரு அனுபவம் இல்லாம அவங்க லட்சுமி நாராயணனா ஆக முடியும். அவங்க எவ்வளவு அனுபவப்பட்டிருப்பாங்க. அவங்க நிக்காம போயிருந்திருக்காங்க. இதெல்லாம் வரத்தான் செய்யும், நான் அப்பா பார்த்துதான் போகணும், ஒரே நோக்கு, ஏக்கு பாப்பு அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. ஒரே பாபா, ரெண்டாவது நீ யாருமே கிடையாது, எல்லாம் எனக்கு ஒரு அனுபவம் தான் போறதுக்கு அப்படிங்கறத எப்பவுமே கண்ணு தந்தையை பார்த்தே இருந்துச்சுன்னா நீங்க போய் அஷ்டரத்தினங்கள்ன்ற சீட்ல உட்காருவீங்க. நீங்க சைடா இங்கிட்ட இங்கிட்ட குதிரை மாதிரி இங்கிட்ட இங்கிட்ட பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, சைடு சீன் எல்லாம் பாத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களால அந்த அளவுக்கு முயற்சி செய்ய முடியாது, ஒரு தொய்வு ஏற்பட்டுரும் அப்படிங்கறத சொல்றாரு. நீங்க டபுள் முயற்சி செய்யணும், ட்ரிபிள் முயற்சி செய்யணும்ன்றதுலாம் சொல்றதுக்கெல்லாம் காரணம் இதுதான். அஷ்ட ரத்தினங்கள்ங்கிற பெரிய இலக்கு உங்க முன்னாடி இருக்குது, அந்த இலக்கை பார்த்து போகணும். இந்த மாயா தடையெல்லாம் பார்த்துட்டு சின்ன விஷயத்துக்குலாம் மனச்சோர்வு ஆக்கிட்டு இருக்க கூடாது அப்படிங்கறத சொல்றாரு. நாம கல்பத்தின் ஆயுளை எப்படி கணக்கெடுப்போம்னு பாபா சொல்றாங்க. 5000 ஆண்டுகள்ல எத்தனை மாதங்கள், எத்தனை மணிகள், எத்தனை வினாடிகள் இருக்குதுன்னு நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. யாராவது கணக்கெடுப்பதனால் எடுக்க முடியும்னாலும் எடுக்க முடியுங்கிறாங்க. அந்த கல்பத்தோட ஆயுளை வந்து கணக்கெடுக்க முடியும். பிறகு இந்த மரம் வந்து இருக்கிறதே, அதிலும் கூட கல்பத்தில் இத்தனை வருடங்கள், இத்தனை மாதங்கள், இத்தனை நாட்கள், இத்தனை மணிகள், இத்தனை வினாடிகள் உள்ளன என்று எழுதி விடுவீர்கள். இவர்கள் முற்றிலும் சரியாக சொல்கிறார்கள் என்று மனிதர்கள் சொல்லுவாங்க. 84 பிறவிகளின் கணக்கை சொல்கிறார்கள். ஆக கல்பத்தின் ஆயுளை ஏன் சொல்ல மாட்டார்கள் அப்படிங்கிறாங்க. அப்ப எல்லா ஞானமும் கொடுத்தது யாரு? பகவான் இல்லையா. அவருடைய வாழ்க்கையை எப்படி தவறுதலா போகும், அப்ப அக்யூரேட்டா நீங்க கணக்கு கொடுக்க முடியும் உங்களுக்கு யாரு கேட்டாலும் அப்படிங்கறத சொல்றாரு. 2000 வருஷத்துக்கு நம்ம மாதங்களை கால்குலேட் பண்ணாலும் எடுத்துடலாம், மணிகள் அந்த மாதிரி எல்லாத்தையுமே சரியா சொல்ல முடியும், சொல்ல முடியும். ஏன்னா திரிகால ஞானி இல்லையா அப்பா, ஞான கடல். அவருக்கு தெரியாது ஒண்ணு நடக்குந்துருமா, மனித சிருஷ்டியின் விதை ரூபம்னு சொல்றாரு. படைப்பவருக்கு தெரியாதா படைப்பின் ரகசியம் என்னன்னு? அவரே வந்து நான் ரகசியத்தை சொல்லும் போது இந்த விஷயத்தெல்லாம் கால்குலேட் பண்றதுல எவ்வளவு ஈஸியா போயிருச்சு பாருங்க. இத தெரிஞ்சுக்க வாங்க கூப்பிட்டா யாரும் வர மாட்டேங்கிறாங்க. அதான் இருக்குதுலே பெரிய வருத்தம். எதனுடைய கணக்கை சொல்ல முடியாதுன்னு பாபா கேக்குறாங்க. குழந்தைங்களுக்கு முக்கியமான விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது எப்பாடு பட்டாவது பூதங்களை விரட்டி ஆகணும்.
இந்த பூதங்கள் உங்களுக்கு முழு அழிவையும் ஏற்படுத்தி இருக்குது. மனிதர்கள் அனைவரிடமும் இந்த பூதங்கள் நிச்சயமாக இருக்குது. பிரஷ்டாச்சாரத்தின் பிறப்புகளாகவே இருக்கிறாங்க. அங்கே சத்யுகத்துல பிரஷ்டாச்சாரம் இல்லை. ராவணனே அங்கு கிடையாது. ராவணனையும் கூட யாரும் புரிந்து கொள்ளவே இல்லை. நீங்கள் ராவணன் மீது வெற்றி கொள்றீங்க, பிறகு ராவணனே இருக்க மாட்டான். இப்போது புருஷார்த்தம் செய்யுங்க. பாபா வந்திருக்கிறாரு என்றால் பாபாவின் ஆசி கண்டிப்பாக கிடைத்தாகணும். நீங்கள் எத்தனை தடவை தேவதை ஆனீங்க, எத்தனை தடவை அசுரர் ஆனீங்க, அதனுடைய கணக்கை சொல்ல முடியாது. எண்ணற்ற தடவை ஆகியிருப்பீங்க. சாந்தியில் இருப்பீர்களானால் ஒரு பொழுதும் கோபமே வராது. பாபா என்ன போதனை தருகிறாரோ அதை நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறாங்க பாபா. அதான் ராவண நீங்க எத்தனை முறை வெற்றி அடைஞ்சிருக்கீங்க அப்படிங்கறத சொல்றாரு. எத்தனை முறை வெற்றி அடைஞ்சிருக்கீங்க, எத்தனை முறை நீங்க தேவதையா மாறி இருக்கீங்க. ஆமா, எத்தனை லட்சம் முறை நடந்ததோ அதுவும் நமக்கு தெரியாது, பாபாவுக்கு தான் தெரியும். அதத்தான் ஒரு 5000 வருஷம்னு சுத்திட்டேதான் வந்திருப்போம். நம்மளும் இதே மாதிரி ஞானத்தை படிச்சிருப்போம், அப்புறம் கடைசி மாயாவை ஜெயிச்சிருப்போம், திருப்பியும் தேவதை ஆயிருப்போம். அந்த மாதிரி நம்ம எத்தனை முறை சொல்லவே முடியாது, கணக்கில் அடங்கா முறை நம்ம இதுல ஜெயிச்சிருக்கோங்கிறாங்க பாபா. அதான் இன்ஃபினிட்டி டிராமா அப்படிங்கலாம் சொல்லுவாங்க. இதுக்கு நல்ல பாயிண்ட் எல்லாம் இருக்குதுப்பா, சூப்பரான பாயிண்டா இருக்கு. வெற்றி என்னுடைய பிறப்புரிமை, வெற்றி என்னுடைய கழுத்து மாலை, நான் கல்பா வெற்றியாளன், ஒவ்வொரு கல்பத்திலையும் நான் தான் வெற்றி அடையக்கூடியவனா இருக்கேன். இது கல்ப வெற்றியாளன்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு கல்பத்திலையும் நான் தான் ஜெயிக்கிறேன்னாலும் அந்த கல்பம் எத்தனை முறை சுத்தி இருக்குன்னா அனந்த கோடி முறைன்னு சொல்லுவாங்க. பக்தியிலேயே அந்த வார்த்தை இருக்குது. அனந்த கோடினா இன்ஃபினிட்டின்னு அர்த்தம். எண்ணிக்கையிலே அடக்க முடியாது, எண்ணற்ற முறை நீங்க ஆயிருக்கீங்கன்றத சொல்றாங்க இல்லையா? அதத்தான் சொல்றாரு. நீங்க அவ்வளவு முறை ஆயிருக்கீங்க, மறுபடியும் டிராமா ரிப்பீட் ஆகுது. இப்ப நீங்க தான் தேவதையாக போறீங்க. அப்ப 5 விகாரங்களை உங்களை இந்த சுய தரிசன காலத்துல உங்களுக்கு ஜெயிக்கிறதா ரொம்ப கஷ்டமா இருக்க போது, ரொம்ப ஈஸியான விஷயம் தான், முடிச்சிருங்க அப்படிங்கிறது. விநாசத்தை எதிர்கொள்றதெல்லாம் பயப்படலாம் கூடாது. எதுவும் புதிதல்ல, நம்ம ஏற்கனவே பல முறை இந்த விநாசத்தை பார்த்திருக்கோம், அதே மாதிரி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கோம். நத்திங் நியூன்னு ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்காரு இல்லையா? அதுக்கு கூட அதுவும் டிராமா பாயிண்ட் தான். இந்த பாயிண்ட்லாம் ஞாபகம் இருக்கும்போது எப்படி கோபம் வரும், பதட்டம் வரும், எதுவுமே வராது. போற முறை எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இந்த முறை நடக்க போகுது. அப்பதான் ஞானம் தெரிஞ்சதுனால கொரோனாவுல கூட எனக்கு எல்லாம் பயமே வரல, பதட்டம்லாம் வரல. எல்லாரும் மாஸ்க் போட்டுக்கிட்டு சுத்தினாங்க, நான் மாஸ்கே போடாம நாங்கெல்லாம் போனோம். எங்க இந்த பயங்கிறது இல்லாம போயிடுச்சு. அது அது என்ன, கொரோனாவிலே நம்ம உயிர் போகுது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆமா, அதான் தைரியசாலி ஆத்மாக்கள்ல. ஆனா அந்த பயத்தினாலே 10,000 பேர் இறந்திருக்காங்க கொரோனா. ஆமா ஆமா, இல்ல நமக்கும் அந்த ஃபீல் எஃபெக்ட் இருந்துச்சா இல்லையா? சளி பிடிச்சிருந்தது, ரொம்ப எல்லாமே. எனக்கு செகண்ட் கொரோனா வந்துருச்சு எனக்குலாம். செகண்ட் இதுல எல்லாம் கொரோனா பயம் தெரியல, அந்த இது தெரியல. அதெல்லாம் சரியா போயிடும், சாதாரண சளி மாதிரிதான் அப்படின்னு சொல்லிட்டு பயமும் தெரியல. எனக்கும் தான் அந்த நேரம் இருந்துச்சு. 2 தடவை நான் மயக்கம் போட்டுக்கிட்டு வீட்லயே, சாரியம் சாப்பிட முடியாம, அவ்வளவு சிவியரா இருந்துச்சு எனக்கு கூட. ஆனா நானும் போய் அப்பெல்லாம் இன்ஜெக்ஷன் போடவோ பயப்படவோ எதுவும் இல்ல. அப்பா இருக்காரு, பாத்துக்கிடுவாரு, நமக்கு என்ன கவலை. அப்படி போனாலும் யாருகிட்ட போறோம்? அப்பா கிட்ட தானே போறோம், சாந்தி தாமத்துக்கு தானே போறோம். அப்பாதான் வாக்கு கொடுத்திருக்காரு இல்லையா, இறுதி வரைக்கும் உங்களை பாத்துக்க வேண்டிய பொறுப்பு என்கிட்ட இருக்குது அப்படின்னு. ஜென்மத்தின் யோகட்சேமத்தை உருவாக்க வேண்டிய கடமை என்னுடையது. இங்க என் குழந்தைய என் மடிக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன பயம்? அப்படி சரீரத்தை விட்டாலும் யாருகிட்ட போறேன்? ஒன்னு சூட்சும உலகத்துக்கு பிரம்மா பாப்பா இருக்க இடத்துக்கு போறேன், இல்லாட்டினா சாந்தி தம்பத்துக்கு அப்பா இருக்க இடத்துக்கு போறேன். 2ல ஒண்ணுதான் நடக்க போகுது. டிராமா பின்னாடி திரும்பாது இல்லையா? நான் சங்கம் யோகத்துக்கு வந்துட்டேன், கலியுகத்து பக்கமா போக மாட்டேன் இல்லையா? முன்னோக்கி தானே போகணும். இல்ல அடுத்த பிறவியே பிராமணனா பிறவியே இருக்க போறேன், இல்லாட்டினா அட்வான்ஸ் பார்ட்ல வேற எங்கேயாவது போறோம். எப்படி முன்னோக்கி தான் போறோம், பின்னோக்கி போறது இல்லை இல்லையா? அப்புறத்துக்கு பயப்பட வேண்டியது இருக்கு அப்படிங்கிற ஸ்திதிதான் எனக்கு அப்பயே இருந்துச்சு. தடவை நடந்திருக்கு, இந்த கணக்கு சொல்ல முடியாது. அதனால பயப்படுறதுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்ல. இது நீங்க இது கல்பமா நடந்துட்டுதான் இருக்கு, இந்த பூதங்களை விரட்டி இருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க பாபா. இந்த முதல் டிவிஷனில் அதிகாரம் கிடைக்க என்ன செய்யணும் அப்படின்னு கேக்குறாங்க. தைரியத்தின் ஒரு அடி எடுத்து வைக்கும் போது பல அடிகளுக்கான உதவி நாடகத்தில் இந்த சட்டத்தின் விதி பதிவாகி இருக்குது.
ஒருவேளை இந்த விதியானது சட்டத்துல இல்லாமல் இருந்தால் அனைவரும் உலகில் வந்து ராஜாவாக ஆக்கியிருப்பாங்க. வரிசை கிரமம் ஆவதற்கான சட்டம் இந்த விதியின் காரணத்தினாலதான் உருவாகி இருக்குது. ஆக எவ்வளவு விரும்புகிறீர்களோ தைரியம் வையுங்க மற்றும் உதவி அடையுங்க. சமர்ப்பணமானவர்களாக இருந்தாலும் இல்லறவாசியாக இருந்தாலும் அதிகாரம் சமமாக இருக்குது. ஆனால் விதியின் மூலம் வெற்றியாகும். இந்த ஈஸ்வரிய சட்டத்தை புரிந்து கொண்டு அலட்சியத்தின் லீலைகளை அழித்து விட்டால் முதல் டிவிஷனுக்கு அதிகாரம் கிடைத்துவிடும் அப்படிங்கிறாங்க. இது ஹிந்தில ஒரு நல்ல ஒரு வாக்கியமா சொல்லுவாங்க, ஹிம்மத்து பற்றி மததை குதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிம்மத்து பற்றினா தைரியமுள்ள குழந்தைகளுக்கு தந்தையின் உதவி கிடைக்கும். குதாங்கிறது யாருன்னா இறைவனை சொல்லுவாங்க. இறைவனுடைய உதவி கிடைக்கும் யாருக்குன்னா தைரியமுள்ள குழந்தைகளுக்கு. இந்த தைரியத்தின் ஆதாரத்துலதான் உங்களுக்கு அந்த வரிசை கிரமமான பதவியும் உருவாக்கப்பட்டிருக்கு. குழந்தைகள் தைரியம் வைக்காம ரொம்ப இருந்தாங்க அப்படின்னா குறைந்த பதவி தான் கிடைக்கும். முயற்சியும் குறைவாயிடும் இல்லையா? மாயா வரும், எதிர்க்கும், தடை செய்யும், தொந்தரவு பண்ணும், எல்லாம் இருக்கும். ஆனா நான் முன்னாடி போகணுங்கிற தைரியத்தை யார் வைக்கிறாங்களோ அவங்க தானே முயற்சி செய்ய வராங்க. தைரியம் இல்லாமவங்க அங்க தோல்வி அடைஞ்சவங்க மனச்சோர்வு ஆகி தந்தையை விட்டுட்டு போயிடுறாங்க, பாதையிலேயே போயிடுறாங்க, இல்ல இருந்தும் இல்லாத மாதிரி இருக்காங்க, ஒரு இது இல்லாம இருக்காங்க இல்லையா, ஒரு ஆர்வம் இல்லாம போயிடும். இதெல்லாம் நம்மளால செய்ய முடியாதுங்கிற அந்த குறைபாடெல்லாம் இருக்குது இல்லையா? அப்ப இந்த குறைபாடெல்லாம் இருக்கிறதுக்கு காரணம்லாம் என்ன? தைரியத்தின் முதல் அடியை அவங்க வைக்காம இருக்காங்க அப்படிங்கறத சொல்றாரு. யாரு தைரியத்தின் அடிகளை வச்சுக்கிட்டே போறாங்களோ அவங்க உயர்ந்த பதவி அடைகிறாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. எல்லாமே இந்த தைரியத்துலதான் இருக்குது. நெக்ஸ்ட் சிக்கனத்தின் அவதாரமாக ஆக என்ன செய்யணும்னு பாபா கேக்குறாங்க. சங்கல்பம் என்ற பொக்கிஷத்தில் சிக்கனத்தின் அவதாரமா ஆகுங்க அப்படிங்கிறாங்க. தைரியம் அது இது சங்கல்பம் இததான் பொக்கிஷம்ன்றது இருக்கிறதுலே மிகப்பெரிய பொக்கிஷம். இந்த எண்ணங்கள் அப்படிங்கிற அந்த பொக்கிஷம் தான். இந்த எண்ணங்களை சேமிச்சீங்கனாலே போதும். நம்ம அமைதியா இருக்கிறதுக்கு யோகா பயிற்சி பண்றதுக்கெல்லாம் காரணம் எது? இந்த எண்ணங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான். என்று தந்தையை நினைவு செய்துட்டே இருந்தோம்னா எண்ணங்கள் அதுதான் அடங்கி போயிடும். ரொம்ப எண்ணங்கள் இப்ப ஒரு ரொம்ப ஸ்பீடா வராது எண்ணங்கள். எப்பவுமே இந்த பாசிட்டிவ் திங்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்லோவா தான் எண்ணங்கள் வரும். ஒன்னொன்னா வரும். இந்த ஞான சிந்தனை செய்துட்டே இருந்தோம்னு வச்சுக்கோமே, ரொம்ப எண்ணங்கள்லாம் கவனிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஆனா அதே விகாரத்தின் எண்ணமோ ஏதோ ஒரு மனக்குழப்பமோ வீண் எண்ணங்கள் ஓடிச்சுன்னா ரொம்ப ஸ்பீடா இருக்கும். மனசுல இருந்து வர எண்ணங்கள் ஸ்பீடா இருக்கும். புத்தியால கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். அப்ப பொக்கிஷங்கள் வீணாகுது அப்படிங்கன்னா இந்த எண்ணங்கள் மூலமா தான் அதிகமா வீணாகுது. அதனால இந்த எண்ணங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு முயற்சி செய்யுங்க அப்படிங்கறத சொல்றேன். இந்த எண்ணங்களின் பொக்கிஷங்களை சேமிப்பு செய்யுங்க அப்படிங்கறத சொல்றேன். சரி, இன்னைக்கு முரளிக்கான கேள்வி முடிச்சுட்டு ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா. ஓம் சாந்தி சிஸ்டர். தேங்க்யூ. நன்றி பாபா.